இவனை கட்டிக்கிட்டு எனக்கு தினம் தினம் ரோதனையா போச்சுமா. குடிக்க காசு கேட்டு அடிக்கிறாம்மா. குடிக்க காசு இல்லைன்னா பொண்டாட்டிய அடிப்பியா? நீ எல்லாம் மனுஷனாடா? நான் குடிக்கிறேன் தாயா, பொண்டாட்டிகிட்ட கை நீட்டி காசு வாங்குறவன் தான். ஆனா உன்னைய மாதிரி கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன் கிடையாதியா. ஐயோ, எவ்வளவு பெரிய கேள்வியை இவ்வளவு ஈஸியா கேட்டுட்டாரு. ஆமா பார்வதி, நமக்கு கூட இத கேட்க தைரியம் இப்ப வரைக்கும் வரலையே. யார பார்த்து என்னடா சொன்ன? யோ, என்னைய தப்பா சொல்லிட்டேன். அவர் பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி வீட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுத்திருக்கான் அந்த ஆளு. உங்களுடைய சாயம் தான் அன்னைக்கு பஞ்சாயத்துல விழுந்துருச்சு. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண உனக்கெல்லாம் என்னையா மரியாதை வேண்டி கிடக்கு? நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கலாமா? என்னையா தகுதி இருக்கு உனக்கெல்லாம்? ஐயோ, நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் கேட்கிறாரே. இவர் எங்க இருந்தாலும் 100 வருஷம் எந்த நோய் நொடியும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். என்ன பார்வதி, என் அண்ணனோட மனசு சுக்கு நூறா இந்நேரம் உடைஞ்சிருக்கும். என்ன ஃபீலிங்ஸா? சும்மா இருங்க அண்ணி. வாய் இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த தப்பும் பண்ணல. இத நான் பஞ்சாயத்துல நிரூபிக்க தான் போறேன். அப்ப இந்த ஊருக்கே தெரியும் என் புருஷன் யாருன்னு. உங்க புருஷனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவர் செஞ்ச தப்ப நீங்க வேணா மறைக்கலாம். அது உங்க தனிப்பட்ட விஷயம். அதே மாதிரி தான் இது எனக்கு என் பொண்டாட்டிக்குள்ள தனிப்பட்ட விஷயம். இதுல தலையிடுறதுக்கு இவரு நீங்க எல்லாரும் யாருமா? இத பாரு, உன் பொண்டாட்டியாவே இருந்தாலும் நடு ரோட்ல ஒரு பொண்ணு அடிக்கிறது பெரிய தப்பு. அதை இனிமே பண்ணாத. எல்லாம் எனக்கு தெரியும். போயா. ஏய், யோ, அதான் உனக்கு போயா. சொல்லிட்டேன். பெருசா வந்துட்டாங்க. தங்கச்சி, வாமா. ஏய், ஐயோ வேணாயா. கலெக்டர் மச்சான், வாங்க மச்சான், கார்ல போலாம். நீங்க போங்க மச்சான், நான் நடந்தே வரேன். மச்சான், மச்சான் கார்ல வரலங்கிறாரு, நீயாவது வரையாமா? நீங்க போங்கண்ணே, நான் அவர் கூட வரேன். அம்மாடி,